வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் எஃப்எம்சிஜியில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான கண்டினியூட்டிவ் பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்எம்சிஜிக்கான கம்பெனி கிரியேட் பண்ணுறது எப்படி, சப்ளையர் கிரியேட் பண்ணுறது எப்படி, கஸ்டமர் கிரியேட் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சேல்ஸ் லெஜர் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லெஜர், டிஸ்கவுண்ட் லெஜர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது எப்படி, லோன் கிரியேட் பண்ணுறது எப்படி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வவுச்சர் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இருக்குன்னா பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் அப்படி கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோத்ரேஜ், கோல்கேட் இருக்குன்னா அந்த கோத்ரேஜ் ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் டைப் ஆகும். அதுக்கப்புறம் கோல்கேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வவுச்சர் டைப் ஆகும். நெஸ்டல் இந்தியா பார்த்தீங்கன்னா அது ஒரு வவுச்சர் டைப் ஆகும். பிரிட்டானியா ஒரு வவுச்சர் டைப் ஆகும். நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் நெஸ்டல் சேல்ஸ் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், பிரிட்டானியா தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், கோத்ரேஜ் தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம், கோல்கேட்டும் தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிரியேட் பண்ணிக்கலாம், ரிசிப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இது ஒவ்வொன்றா எப்படி கிரியேட் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்கேட்டும் கோத்ரேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேலி பண்ணலாம், கிரியேட் கொடுத்துடலாம். இல்லை அக்கௌண்டிங் மாஸ்டர் கிரியேட் வவுச்சர் டைப் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பர்ச்சேஸ்ன்றது நம்ம கொடுத்துடலாம். கோல்கேட் பர்ச்சேஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நேம் ஆஃப் கிளாஸ் கீழே ஒரு வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்ற மாதிரி நேம் கொடுக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ்க்ளூட் திஸ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் கொடுத்துக்கலாம். இன்க்ளூட் திஸ் குரூப்ஸ் வந்து என்டர்பிரைஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்கல் பர்ச்சேஸ்லாம் லோக்கல் பர்ச்சேஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம லெஜர் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம், அது இங்கே எடுத்து வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆல்டர் டேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லோக்கல் பர்ச்சேஸ் டேக்ஸ் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா ஸோ இது பர்ச்சேஸ்ன்றனால இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஜிஎஸ்டின்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இருந்துச்சா ரவுண்ட் ஆஃப் கொடுத்துடலாம். சம்திங் ஏதோ சார்ஜஸ் இருந்தாலும் சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணா ஃப்ளைட் சார்ஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அஸ் யூசர் டிஃபைன் வேரியபிள் மாதிரி கொடுத்துடலாம். இதை சென்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப், இதே மாதிரி வேற எதுவும் சார்ஜஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் கொடுத்துடலாம். இது இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா அஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் அது கொடுத்துட்டு இங்கே என்ன நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்கலாம். இங்கே 1 ரூபாய் எடுத்துக்கலாம், இந்த அப்படி இது சேர்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பர்ச்சேஸ்க்கு நம்ம ஐஜிஎஸ்டி இருக்கும். ஸோ ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் நம்ம கொடுக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் ப்ளஸ் கொடுக்கலாம். இங்கே என்டர் ப்ளஸ் கொடுக்கலாம். லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா இது இண்டஸ்ட்ரேட் பர்ச்சேஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே செட் ஆல்டர் டேக்ஸ் சேல்ஸ் கொடுத்துடலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா இண்டஸ்ட்ரேட் சேல் பர்ச்சேஸ் டேக்ஸ் அப்படின்றத கொடுத்துடலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சார்ஜஸ் இருந்தால் சார்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் சார்ஜஸ். ஸோ இங்கே அஸ் யூசர் டிஃபைன் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டின்றதை இங்கே கொடுத்துடலாம். இன்புட் இது வந்து பர்ச்சேஸ்னால இன்புட், ஸோ இன்புட் ஐஜிஎஸ்டி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இருந்துச்சா ரவுண்ட் ஆஃப் கொடுத்துடலாம், என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங்ன்றதை கொடுத்துடலாம். இங்கே நார்மல் ரவுண்டிங் கொடுத்துக்கலாம். இங்கே 1 ரூபாய்ன்றதை ரவுண்டிங் கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வவுச்சர்ஸ்க்குள்ள போய் போனீங்கன்னா இதை நீங்கள் பர்ச்சேஸ்ன்றது செலக்ட் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக பர்ச்சேஸ்ன்றது எடுத்து வரும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கோல்கேட் பர்ச்சேஸ்ன்றது இங்கே எடுத்து வரும். ஸோ அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸா லோக்கல் பர்ச்சேஸ்ன்றது இங்கே கிளாஸாக எடுத்து வரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டிஃபால்ட்டாக இங்கே கீழே டேக்ஸ் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சிஜிஎஸ்டி, இம்போர்ட் எஜிஎஸ்டி, பெய்ட் சார்ஜஸ், ரவுண்ட் ஆஃப். ஸோ நம்ம வவுச்சர் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வந்துடும். ஸோ அதே மறுபடியும் பர்ச்சேஸ் கொடுக்கலாம். ஸோ ஐஜிஎஸ்டி பர்ச்சேஸ் கொடுக்கலாம். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகணும், டிஃபால்ட்டாக இங்கே எடுத்து வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வவுச்சர் கிளாஸ்ன்றது செட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா சேல்ஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்கேட் சேல்ஸ்ன்றது நான் கொடுத்துறேன், டேலி போயிடறேன்.
கிரியேட் கொடுத்துறேன். இங்கே அக்கௌண்டிங் மாஸ்டருக்கு வவுச்சர் டைப்ன்றதை கொடுத்துறேன். ஸோ இங்கே அவங்க கார்ட் பண்ண அந்த கோலிசன்ஸை இங்கே என்டர் பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்றதை கொடுத்துறேன். ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம கிளாஸ் வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோக்கல் சேல்ஸ்ன்றதை கொடுத்துக்கலாம். என்டர் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இங்கே என்டர் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ்ன்றது கொடுத்துக்கலாம். செட் ஆல்டர் டேஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம் பாட்டம் லெஜர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து சேல் பண்ணுறப்போ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம்னா டிஸ்கவுண்ட் அவுட் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், அஸ் யூசர் டிபெண்ட் வேல்யூன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் ரெஜிஸ்டர் இதை கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன லெஜர் தேவைப்படுதோ அதை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம இங்கே ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப். ஸோ ரவுண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா அது டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 ரூபி கொடுத்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் சேல்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி சேல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஐஜிஎஸ்டி சேல்ஸ் கொடுக்கலாம். இங்கே எக்ஸ்க்ளூட் திஸ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கொடுத்துலாம். அதே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் திஸ் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கொடுத்துலாம். இங்கே நம்ம இன்டர்ஸ்டேட் சேல்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். செட் ஆல்டர் டேக்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத நம்ம இதை கொடுத்துடலாம், என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி கொடுத்துடலாம். ஸோ வேற ஏதாவது சார்ஜஸோ டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். அஸ் யூசர் டிபெண்ட் வேல்யூ கொடுத்துடலாம் டைப் ஆஃப் கால்குலேஷன்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி டேட்டா கொடுக்கலாம், அவுட்புட் ஐஜிஎஸ்டி. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப்னா ரவுண்ட் ஆஃப் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் கொடுக்கலாம், நார்மல் ரவுண்டிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் வந்து இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இருக்குன்னா இந்த மாதிரி எத்தனை ஹவுஸ் கிளாஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் சேல்ஸ்க்கும் பர்ச்சேஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வவுச்சர்ஸ் போயிடலாம். ஸோ வவுச்சர்ஸ் போயிட்டு சேல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா டிஃபால்ட்டாக சேல்ஸ்ன்றது வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கோல்கேட் சேல்ஸ்ன்றது இங்கே எடுத்துரும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஐஜிஎஸ்டி சேல்ஸாக லோக்கல் சேல்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டிஸ்கவுண்ட் அவுட் வேல்யூன்ற மாதிரி எடுத்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் ரெஜிஸ்டர் மாதிரி எடுத்துரும். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எடுத்துரும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வவுச்சர் டிப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேயும் வவுச்சர் கிளாஸையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அண்ட் ரிசிப்ட்கான வவுச்சர் டிப் கிரியேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேமெண்ட்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். டேலி போகலாம், கிரியேட் பண்ணலாம், வவுச்சர் டைப் கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், கோல்கேட் பேமெண்ட்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டிஃபால்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பேமெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரி வைக்கிறப்போ அந்த கோல்கேட் பேமெண்ட்ல வந்து பேமெண்ட் என்ட்ரி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா தனியாக உங்கள் கோல்கேட் பேமெண்ட்டுக்குள்ள போயிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு தனியாக சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கோத்ரேஜ் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் கொடுக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ரிசிப்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்கேட் ரிசிப்ட். ஸோ ஒரு பிராண்ட் வைஸாக நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். கோல்கேட் ரிசிப்ட் அண்டரில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் கொடுக்கலாம். சைட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் கொடுக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ரிசிப்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வவுச்சர் டைப் நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் பிராண்ட் வைஸாக. ஸோ ரிசிப்ட்னா ரிசிப்ட் கொடுக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம், இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வைஸாக நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன்னா அந்த கோல்கேட்டோ கோத்ரேஜ் மாதிரி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய பிராண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டும் தனியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டெபிட் நோட்டில் பார்த்தீங்கன்னா கோல்கேட் டெபிட் நோட் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் தான் வவுச்சர் டைப் தான் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், என்டர் பண்ணிக்கலாம்.
அண்டர்ல பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்ன்றது கொடுக்கலாம். ஸோ டெபிட் நோட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். அதே மாதிரி கிரெடிட் நோட்ன்றது சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். இதை என்ன பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் டெபிட் நோட்ன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வவுச்சர் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இதுலேயும் நம்ம என்ன வவுச்சர் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை டெபிட் நோட் எடுக்கலாம், என்டர்பிரைஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வவுச்சர் டிப்ளையுமே நீங்கள் வவுச்சர் கிளாஸ்ன்றது செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட். ஸோ கிரெடிட் நோட்டில் வந்து இது காப்பி பண்ணிடலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம், ரெண்டு பண்ணிடலாம். இங்கே கிரெடிட் நோட் கொடுக்குறேன். ஸோ கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். ஸோ என்டர்பிரைஸ் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கிரெடிட் நோட். ஸோ அது காப்பி பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிரெடிட் நோட் கொடுக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து இங்கே வவுச்சர் நம்பரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேணாம், ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர்டு வேணும், இல்லைன்னா மேனுவலாக வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணிங்கன்னா யூஸ் மல்டிபிள் நம்பரிங் சீரிஸ் ஃபார் வவுச்சர் பார்த்தீங்கன்னா அதை எஸ் கொடுத்துட்டு இங்கே கிரெடிட் சீரிஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் மேனுவல் கொடுத்துறேன். இங்கே என்ன பண்ணிக்கலாம் மேனுவல் செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன டைப் நம்பரிங் வேணுமோ இந்த மெத்தட் ஆஃப் நம்பரிங் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா மேனுவல் கொடுத்துறேன், இது சேவ் பண்ணுறேன். ஸோ எஸ்கே கொடுத்துறேன், கண்ட்ரோல் வந்து சேவ். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வவுச்சர்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம டைப் பண்ண எல்லாமே ஃபர்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துக்கலாம். சேல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நாட் அப்ளை கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரும். ஸோ எந்த வவுச்சர் கிளாஸுமே இங்கே வந்து செலக்ட் ஆகாது. இது சேல்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் கிளாஸ் செலக்ட் பண்ணோமா ஸோ அதில் கொடுத்து நம்ம அந்த வவுச்சர் கிளாஸ் நம்ம இங்கே எடுத்து வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்லையும் அதே மாதிரி எடுத்து வரும். ஸோ டிஃபால்ட் வேணும்னா பர்ச்சேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ வவுச்சர் கிளாஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கிரியேட் பண்ண வவுச்சர் கிளாஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் லோக்கல் பர்ச்சேஸாக இல்லை ரெஜிஸ்டர் பர்ச்சேஸ்ன்றதை கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரிசிப்ட்ன்றது வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பிராண்ட் வைஸாக கோல்கேட் ரிசிப்ட் தனியாக வரும், காலேஜ் ரிசிப்ட்டும் இங்கே தனியாக வரும். ஸோ அதில் நம்ம தேவையான செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பேமெண்ட்லேயும் அதே மாதிரி வரும், நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணி அதை வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணிக்கலாம். வவுச்சர் நம்பரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சாக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், பேமெண்ட், சேல்ஸ், ரிசிப்ட், டெபிட் நோட், கிரெடிட் நோட் இதெல்லாம் எப்படி என்ட்ரியா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.